வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் தமிழக அரசியலில் அதிக பேசப்படும் ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் ஆற்றிய உரை, அரசியல் கருத்துக்கள், இடைத்தேர்தல் தொடர்பான சவால், மக்களுக்கான வாக்குறுதிகள் மற்றும் அவரது பேச்சின் இறுதியில் ஒலித்த வேட்டைக்காரன் திரைப்பட பாடல் வரை பல அம்சங்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. முதல்வர் விஜய் கரூர் வந்தபோது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். சாலைகளின் இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று அவருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. உரையை தொடங்கிய முதல்வர் விஜய் கரூர் மக்களுக்கு நன்றி தெரிவித்து தேர்தலில் அளித்த ஆதரவுக்கு நம்பிக்கைக்கு நன்றியை தெரிவித்தார். அதன் பின்னர் மாநில வளர்ச்சி, மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து பேசினார். உரையின் முக்கிய பகுதியாக இடைத்தேர்தல் விவகாரம் அமைந்தது. எதிர்க்கட்சிகளை விமர்சித்து அவர் மக்கள் தீர்ப்பு இறுதியானது என்றும் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதனை அவரது ஆதரவாளர்கள் அரசியல் சவாலாக கருதினர். தனது உரையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை விமர்சித்த முதல்வர் அரசின் திட்டங்கள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் தனது அரசு மக்கள் நலனுக்காக உரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள், வேலை வாய்ப்பு, கல்வி, பெண் நலன், விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி போன்ற தலைப்புகளையும் அவர் எடுத்துரைத்தார். அரசு மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து சுருக்கமாக விளக்கமளித்தார். கூட்டம் நிறைவடைந்த போது ஒலிக்கப்பட்ட வேட்டைக்காரன் திரைப்பட பாடல் சமூக வலைத்தளங்கள் அதிகம் பேசப்பட்டது. ஆதரவாளர்கள் உற்சாகமாக அந்த பாடலுக்கு கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அரசியல் கூட்டத்தில் இந்த பாடல் ஒலிக்கப்பட்டது பலரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த கூட்டத்தின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலானது. ஆதரவாளர்கள் முதல்வர் விஜயின் உரையை பாராட்டிய நிலையில் எதிர்க்கட்சியினரும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்தனர். இதனால் கரூர் பொதுக்கூட்டம் அரசியல் விவாதத்தை மையமாக மாற்றியது. கரூர் கூட்டம் ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் மட்டுமில்லாமல் வரவிருக்கும் அரசியல் சூழலுக்கான முக்கிய நிகழ்வாகும். குறிப்பாக இடைத்தேர்தல் குறித்து கருத்துக்கள் மற்றும் அரசியல் சவால்கள் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. கரூரில் முதல்வர் விஜயின் உரை பல்வேறு காரணங்களால் கவனத்தை ஈர்த்துள்ளது. இடைத்தேர்தல் குறித்து கருத்துக்கள், அரசின் செயல்பாடுகள் பற்றிய விளக்கங்கள், எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனங்கள் மற்றும் இறுதியில் ஒலித்த வேட்டைக்காரன் பாடல் என பல அம்சங்களை இந்த நிகழ்வை பேசப்பொருளாக மாற்றியுள்ளன. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என கீழே கமெண்டில் பேசுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெண்ணைக்கான மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். வணக்கம்.